பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தி 500 கிலோமீட்டர் தூரத்தை 15 மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்ட கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட். 150 மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைத்ததுண்டு. அதேபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி.டி. விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 500 கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார். இந்த தூரத்தை வெறும் 15 மணி நேரம் 8 நிமிடங்களில் நிறைவு செய்வது சாதனையும் செய்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறை நிறுத்துங்கள், சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு நோ சொல்வோம், வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருளாக அவர் தேர்வு செய்துள்ளார். இது குறித்து விஷ்ணுராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: டிசம்பர் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவக்கியதாகவும், மறுநாள் டிசம்பர் 7ஆம் தேதி காலை கோவையில் தனது பயணத்தை நிறைவு செய்ததாகவும் கூறினார். இந்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடக்கி வைத்ததாகவும், அங்கிருந்து ராமநாதபுரம், மதுரை, தேனி வழியாக கோவை அடைந்ததாக தெரிவித்தார். இந்த பயணத்தில் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவக்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது. இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன், கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ. சரவணசுந்தர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று விஷ்ணுராமுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தன்னுடன் இந்த இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்த பயணம் கின்னஸ் சாதனை புத்தகம், ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரப்பூர்வ முயற்சியாக அமைந்துள்ளது எனவும் கூறினார். கிலோமீட்டர் சைக்கிள் பண்ண போறாரு. இங்கிருந்து கோயம்புத்தூர் 500 கிலோமீட்டர் சைக்கிளிங் நான் ஸ்டாப். ஓகேவா?